காலேஜ் படிக்கணும்னு என் பையனுக்கு ரொம்ப ஆசை. மெட்ராஸ் ஐஐடியில் படிக்கணும், ஜேஇ எழுதணும்னு நினச்சான். ஆனால் அவன் உடல் ரீதியாக அவனால் எழுத முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப டாக்டர் வந்து ரொம்ப செயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே போனாலும் என் பையனை இடுப்பில் வச்சுட்டு போவோம் சார். இப்போயே தனியாக நடக்க முடியாது சார் என்னால். என் பையனை தூக்கி தான் நடப்போம். எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு போவோம் சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு இது சார், என் பையன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றான் சார். அவனுக்கு படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் வேணும் சார். கம்ப்யூட்டரில் இது பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு டிரைவர் தான் எங்கள் வீட்டுக்கார். ஏன்னா ஒரு ஆள் வருமானம் தானே, காலையிலேருந்து இவன் கூடயே தான் இருக்கணும். அதனால் அவனை மட்டும்தான் பார்க்கணும். அதனால் வந்து வருமானம் எதுவும் இல்லை சார். அவனுக்கு வந்து காலேஜ் படிக்கணும். ஆமாம் சார். அவன் சொல்கிறான், அம்மா நீ இவ்வளோ நாள் என்ன தூக்கிட்ட. ஆனால் என் பையன் ஒரு வார்த்தை சொல்கிறான், உன்னை ராணி மாதிரி உன்னையும் அப்பாவையும் நான் வேலை பார்த்து வீட்டிலே நான் வேலை பார்த்து நான் உன்னையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த இதை நீ வேலை கூட பார்க்க வேணாம், என்ன என் கூட இருந்தால் சந்தோஷம். அவனுக்கு கொஞ்சம் எனக்கு படிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவன் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தமிழாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் பொற்செல்விங்க சார். என் பேர் நித்தீஷுங்க சார். குன்றத்தூர்லேருந்து வரும். என்ன வயசுமா தம்பிக்கு? 12 வயசு ஆகுது. 4 வயசுல தாங்க சார் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்பீச் வரலை. 2வது வந்து நிறையா விஷயங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு பேபிவன் இவனை ஹை கான்டாக்ட்லாம் பண்ணணுன்ற விஷயமே எனக்கு தெரியாது. குழந்தைன்னா நம்மளை பார்த்து சிரிக்கணும், பார்க்கணும், நம்ம கண்ணை பார்க்கணும், அந்த விஷயமே எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. 4 வயசில் வந்து நான் ப்ரைவேட்டாக ஒரு டாக்டரை பார்க்குறேன் எங்கள் ஊர்லேயே. அந்த டாக்டர்கிட்ட 4 வயசில் நான் போய் கேட்குறேன், குழந்தை பேசலை. ஏன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஏன் குழந்தை பேசலைன்னு கேட்குறாங்க. ஸோ 4 வயசு வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ராமச்சந்திராவில் போய் மைல்டு ஆட்டிசம் சொன்னாங்க. ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னாங்க. பேசுவாங்க சார். இப்போ வந்து அவனுக்கு அம்மாவே 7 வயசில் தான் அவன் சொன்னானே. சுத்தமாக பேசாதவன் இப்போ ப்ரைவேட்டில் லாஸ்ட் இயராக ஒரு ஸ்கூலில் சேர்த்தேங்க சார். அந்த ஸ்கூலில் சேர்ந்து இப்போது டைனமிக் சிங்கர்னு சொல்லிட்டு பாட்டு பாடி, அதுவும் முருகர் பாட்டு பாடி அவார்டு வாங்கியிருக்கான். என் பேர் கலைசெல்விங்க. இவன் பேர் முருகன் இஷாந்தி பையன் பேர். இவனுக்கு எனக்கு என்ன வயசு ஆகுதுமா? இப்போ வந்து 8 வயசு ஆகுது அவனுக்கு. எனக்கு வந்து ஒரு 2 வயசுல எனக்கு தெரியும். ஆனால் அக்செப்ட் பண்ண ரொம்ப லேட் பண்ணிட்டேன் நான். என் மேலே தப்பு தான். நான் 4 வயசுல தான் அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நான் நர்சிங் தான் முடிச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு மதராக அக்செப்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆச்சு. தம்பி அவனுல அம்மா பேசி தருவாங்க. பேசிட்டு சரி ஓகே அம்மா பேசி தருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி அக்செப்ட் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி யாரும் இருந்துடக்கூடாது. சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த மூவ் பண்ணணும். அதுதான் நான் கோரிக்கை வைக்கிறது. அப்படி இல்லைன்னு டெனையல் மோட்ல இல்லாம ஓகே பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா, டயக்னோசிஸ் பண்ணுமான்னு டெஸ்ட் எடுக்க முன்னாடி போயிடணும் நான் விரும்புகிறேன். ஸ்பெஷல் ஸ்கூல் போயிட்டு இருக்கான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதாவது டே கேர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னு அங்கேயும் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்பெஷல் எஜுகேட்டர் இப்போ ஒரு 3 இயர்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. சிட்டிங் டாலரன்ஸ் இவ்வளோ தூரம் உட்கார்றான்னா அதுதான் காரணம் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ அவனுக்கு டேலண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, நல்ல மெமரி பவர் இருக்குது, எல்லாமே எழுதுவான், படிப்பான், வெர்பல் தான். இப்போ அவன்கிட்ட இந்தியா ஸ்டேட்ஸு கேபிட்டல்ஸ் கேட்டால் அவள் அழகாக சொல்லுவான். இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்ஸோட கேபிட்டல் எல்லா ஸ்டேட்ஸு கேட்டிங்கன்னா அவளோட கேபிட்டல்ஸ் எல்லாமே சொல்லுவான். ஓகே, மத்திய பிரதேஷோட கேபிட்டல் என்ன? போபால். ஓகே, பஞ்சாப். சரி ஓகே ஒண்ணு சொல்லிட்டு பஞ்சாப் சண்டிகர். ஓகே, மணிப்பூர் இம்பால். சிக்கிம் கேங்டாக். திரிபுரா அகர்தலா. கர்நாடகா பெங்களூர். தமிழ்நாடு சென்னை. ஹரியானா சண்டிகர். அசாம் டிஸ்பூர். குஜராத் காந்திநகர். கோவா பனாஜி. சூப்பரா. பீகார் பாட்னா. சூப்பர்